ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, நான் நேற்று விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வெரி ஃபஸ்ட் டைம் நான் வந்து கொழுக்கட்டை ட்ரை பண்ண பார்த்தேன். அது எனக்கு வந்து கரெக்டாக அமையலை. சரி, என்னடா இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு நான் எப்படியோ அதை ஆனால் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கையாலேயே பார்த்தீங்கன்னா தொன்னெல்லாம் செஞ்சு ஓரளவுக்கு எனக்கு மனசுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர அளவுக்கு நான் செஞ்சு முடித்தேன். ஓகேவா? நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படி முடிஞ்சது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு 3வது நாள் வெள்ளிக்கிழமை பொறந்துடுச்சு. நான் இந்த கொழுக்கட்டை மறுபடியும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். அரௌண்டு வியாழக்கிழமை நைட்டு 11:30க்கு ஆரம்பிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ வியாழக்கிழமை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமையும் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து செஞ்சு முடிச்சிருக்கேன். கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவிலேயே பார்த்தீங்கன்னா நான் காமிக்க போகிறேன் ஓப்பன் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கையாலேயே செஞ்சது. உடஞ்சிருக்கு பாருங்க எல்லாம். ஓகேவா? பட் நம்ம கீழே இருக்கிறது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும். கீழே பாருங்க நல்லா வந்திருக்கு. ஸோ இது இந்த மாதிரி நான் எப்படி செஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்னடா எதுக்காவது ஒரு சொல்யூஷன் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி நான் அந்த மாதிரி செஞ்சேன். நல்லா தான் அமைஞ்சிருக்குது இல்லையா? ஸோ கையில் செஞ்சதுக்கும் இப்படி செஞ்சதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ பூர்ணமெல்லாம் கூட ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நினச்சா வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளேயே சமைச்சு முடிச்சிடலாம் போல். நல்லா அமைஞ்சிருக்குதுல்ல கொழுக்கட்டை. தேங்காய் பூர்ணம், எள்ளு பூர்ணம் போட்டு நான் செஞ்சுருக்கேன். எத்தனையா அமைஞ்சிருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 19 பீசஸ் அமைஞ்சிருக்குது. நான் எப்படி பண்ணேன்னா, ஸோ உங்களுக்கு இதுதான் டம்ளர் இல்லையா? இந்த டம்ளரில் வந்து 1.5 அலாக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். கடையில் வாங்கினது தான், அமேசானில் வாங்கினது. ஓகேவா? அது வந்து கடாயில் நெய் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். அதே கடாயில் 1 பங்குக்கு 1.25 பங்கு தண்ணி நான் ஊற்றி அதில் உப்பு சேர்த்து எண்ணெய் வந்து சேர்த்து அது நல்லா கொதிக்க விட்டேன். அந்த தண்ணியை கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதில் வந்து அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு போட்டுட்டு நல்லா வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு திரட்டி எடுத்துட்டு, இங்கே பாருங்கள் அந்த கடையெல்லாம் வந்து கழுவ போட்டேன் நான். ஓகேவா? திரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஃபேன் காற்றுலேயே ஆற விட்டு அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் போட்டு தடவி நல்லா பிசைஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் நானும் செய்கிறேன் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் கையில் நானும் தொன்னை செய்யலான்னு பார்த்தா கிராக் வந்துடுச்சு. வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அச்சு ஏதாவது இருக்குதான்னு சொல்லி நான் அச்சில் வச்சு நான் செஞ்சு முடித்தேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குது இல்லை? இதில் நான் இன்னொரு ட்ரிக்கு யூஸ் பண்ணேன். எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. அந்த ட்ரிக்கு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நல்லா வந்திருக்குதான்னு சொல்லுங்கள். ஸோ ஆசையாக கொழுக்கட்டை செகண்ட் டைமு. அப்பையும் பாருங்கள் பாதி ஃபெயிலு பாதி வந்து ஓகே. இதுதாங்க வாழ்க்கை. எதுவாக இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தோண்ட போகாமல் சொல்யூஷன்ஸ் தேடினா கிடச்சிடும். ஸோ கொழுக்கட்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. See you with another interesting video. Until then, have a great day. Bye bye.